ராகுல் காந்தியை கலாய்க்கும் விதமாக நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பேசிய விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. மோடி இப்படியெல்லாம் கூட பேசுவாரா அப்படிங்கிறத எல்லாருமே நேற்று தான் தெரிஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொன்னார், எப்படி புரிய வைப்பது அப்படின்னு. அதாவது, சக மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கிய மாணவனிடம் எதற்காக என்று ஆசிரியர் கேட்டார். தான் 99 மார்க் எடுத்ததாக அந்த மாணவன் கூறினான். அவன் 100க்கு 99 மார்க் வாங்கவில்லை, 543க்கு 99 மார்க் வாங்கி ஃபெயில் ஆகியிருக்கிறான் என்பதை எப்படி புரிய வைப்பது அப்படின்னு நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ராகுல் காந்தியை பார்த்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காரு. பாஜகவை தோற்கடித்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் நினைத்து கொள்கின்றனர். தொடர்ந்து 3வது முறையாக காங்கிரஸ் 100க்கும் குறைவான இடங்களையே பெற்றுள்ளது. 1984க்கு பிறகு காங்கிரஸ் ஒரு முறை கூட 250க்கும் அதிகமான தொகுதிகளில் வெல்லவில்லை. தனது தோல்வியை காங்கிரஸ் கட்சி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸுக்கு 99 இடங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. 100க்கு 99 பெறவில்லை, 543க்கே 99 தான் பெற்றுள்ளது. தோல்வி பெறுவதில் காங்கிரஸ் உலக சாதனை படைத்து வருகிறது. பாஜக காங்கிரஸ் நேருக்கு நேர் போட்டியிட்ட தொகுதிகளில் காங்கிரஸின் வெற்றி விழுக்காடு 26% தான் அப்படின்னு மக்களவையில் பிரதமர் மோடி பேசியிருக்காரு.